Hey guys, welcome to Travel Element. So நான் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock இருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டு இப்போதான் வந்து ஃப்ரீயா இருக்கேன். ஸோ கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு. யூசுவலா வந்து மழை வர டைம்ல எல்லாருமே இந்த பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ நாங்க வந்து சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படிங்கறனால எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 1/2 kg ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சிக்கனை வச்சு பார்பிக்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்பிக்யூக்கு வந்து கிரில்லு அதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்ககிட்ட, அந்த ட்ரே எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நாங்களாம் வந்து ஒரு ட்ரே வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Ladies and gentlemen. ஃபஸ்ட்டு பார்பிக்யூ ட்ரே செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிக்கனை கழுவி அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா மேரினேட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஊறுனா வந்து இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து கழுவிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூளில் வந்து சிக்கனை உள்ளே போட போகிறேன். ஸோ என்கிட்ட வந்து 1/2 kg இருக்குது சிக்கன். இப்போது வாஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த பார்பிக்யூ சிக்கனுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சில்லி சிக்கன் மசாலா வச்சுருக்கேன், ஜேபியோடது. ஆக்சுவலாக ஜேபி இதை விட அன்னபூர்ணா அது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அன்னபூர்ணா அது கிடைக்காதனால நான் வந்து ஜேபி வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் அரைச்சிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு முட்டை இருக்குது. அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது. முட்டை வந்து நீங்கள் நார்மல் இந்த பிராய்லர் கோழி முட்டை யூஸ் பண்ணுறத விட நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1/2 kg சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே போடலாம். ஸோ இதிலே வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்கும். அதனால் பார்த்துட்டு தேவையான அளவு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள். அதனால் நீங்கள் வந்து காலையில் ரெகுலராக குப்பை எடுக்கிறதுக்கு வருவாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் நார்மல் பிளாஸ்டிக் இல்லாத வேஸ்ட்டும் தனியாக வந்து பிரித்து கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க நமக்காக தான் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அவங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுவும் வந்து ஒரு இது போடலாம், ஒரு பேக்கெட் அப்படியே போடலாம். அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கலரும் நல்லா வரும். உங்களுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப நிறைய போட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு சில்லி சிக்கன் பவுடரில் காரம் இருக்கும். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு. உப்பும் ஆக்சுவலாக அதுலேயே இருக்கும், அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. வேணும்னா அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன் நான் உப்பு. ஸோ அடுத்தது முட்டை. ஒரு முட்டை வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு அளவுக்கு கொலங்கிற கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நான் ஒட்டுக்காக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு மாவு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாவு மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்படி விழுகணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒட்டிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஃபுல்லாக சுற்றி ஈக்குவலாக மேரினேட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை ஆகலை, ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக வேணால் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து சிக்கனை உள்ளே போட போகிறோம். ஸோ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இங்கே இருக்குது. சிக்கன் வந்து உள்ளே போடுறேன். ஸோ சிக்கன் வந்து நல்லா ஈக்குவலாக எல்லா பக்கமும் படுற மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க.
ஆக்சுவலாக இந்த சிக்கன் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது, அதனால் சின்ன சின்ன பீசஸாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்பிக்யூ செய்யும்போது பெரிய பீஸாக போட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சின்ன சின்ன பீசஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி பாருங்களேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம தண்ணி இதெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டியது கிடையாது. ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சாச்சு. இது ஊறுற கேப்பில் நம்ம வந்து அந்த பார்பிக்யூக்கான அந்த ட்ரே வந்து செய்ய போகிறோம். அந்த ட்ரே வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ நம்ம போய் அந்த பார்பிக்யூக்கான ட்ரே வந்து எப்படி செய்யலாம், என்ன ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்பிக்யூ ட்ரே செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு இரும்பு கம்பி எடுத்திருக்கேன். அந்த இரும்பு கம்பியை வந்து ஒரு யூ ஷேப்பில் வந்து நான் பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணதில் இப்போ வந்து கட்டு கம்பியை வந்து கட்ட போகிறேன். அந்த கட்டு கம்பியை வந்து பார்த்திங்கன்னா 3 கம்பி வந்து ஒட்டுக்காக நான் பின்னி வச்சுருக்கேன். பின்னி இதில் வந்து கட்ட போகிறேன். மூணு போட்டிருக்கேன். நீ இல்லை இதில் எத்தனை போட்டோ கேட்ட மாதிரி தெரிஞ்சு 5 ஸோ ஆக்சுவலாக வந்து நமக்கு டோட்டலாக 6 செங்கல் வந்து வேணும். ஏன்னா ஹைட் இருந்தால் மட்டும்தான் கீழே வந்து ஏதாவது தீ வைக்கிறதுக்கு போடும்போது அந்த ஹைட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கீழே வந்து ஒரு லேயர் வந்து மணலும் போட போகிறோம். ஸோ அதனால் 6 செங்கல் வேணும். இங்கே வந்து செங்கல் இருக்குது. ஓகே, இங்கே வந்து 6 செங்கல் எடுத்து வச்சாச்சு. இதை கொண்டு போய் அடுக்கிட்டு கீழே மணல் போட்டு இதான் இங்கே தொட்டாங்குச்சி இருக்குது, அது நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3 சாக்கு பக்கம் இருக்குது. ஸோ இதை வந்து போட்டு எரிச்சிட்டு அதை மேலே வச்சோம் அப்படின்னா, செஞ்சு வச்சுருக்க ட்ரேயை மேலே வச்சோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். உள்ள தெரியும் கொஞ்சம் பின்னாடி போவேன்னா அது பின்னாடி போயிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த இது கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரொம்ப க்ளோஸாக வந்து கட்டியிருக்கேன். அப்போ தான் வந்து மேலே ஏதாவது பீஸ் வச்சுன்னா கீழே வந்து விழாதுங்கிறதுக்காக. அடுத்தது வந்து கிராஸாக வந்து 2 கம்பி வந்து இப்போ கட்ட போகிறேன். ஐடியா இல்லையா? எப்படி எக் பீஸ்மே கொடுத்துருக்கான் இல்லை இந்த பீஸ்மே கொடுத்துருக்கான்? நான் வாங்கல, ஓப்பனே வரலையா? நான் வாஷ் பண்ணியே வச்சுருக்கலாம், அதுக்கு வீடியோ எடுக்கணும். வாஷ் கொஞ்சம் இழுத்து. பயப்படாத, 10 வை இன்னும் போட்டு 10 வச்சு போட்டு. நான் அந்த லாஸ்ட் பீஸ் எடுத்து போட்டேண்ணா. இது கடைசி கீழே பீஸ் சும்மா இது இதுவா? ஸோ ஃபைனலாக எல்லாமே செட் பண்ணியாச்சு. இந்த செட்டப் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தீ வந்து கரெக்டாக எரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த ட்ரே மேலே வைக்க போகிறோம்.
ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக மேலே வச்சாச்சு. இது வந்து ஒரு அளவுக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 to 3 minutes வந்தாலே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்களேன், ஒரு சைடு வந்து நல்லாவே வெந்துருச்சு, கிட்டத்தட்ட கருப்பு கலராகவே ஆயிடுச்சு. அதனால் வந்து உன்னை அடுத்த சைடு வந்து திருப்ப போகிறோம், அந்த பக்கம். ஸோ இந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த எரியும் போது ஒரு புகை வரும் இல்லைங்களா, அந்த புகையோட டேஸ்ட்டும் சேர்ந்து வரும் இதில். ஸோ அதோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீ பாருங்களேன் எப்படின்னு, இதோட அந்த ஃபேட் கண்டென்ட் எல்லாம் அப்படியே வெளியே வருது. ரொம்ப ஜூஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெந்துருச்சு நல்லாவே, அதனால் வந்து வெளியே எடுக்கிறோம். தம்பி கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா? ரெடி ஆயிடுச்சா? சிக்கன் ரெடி ஆயிடுச்சா? சாப்பிடலாமா? சிக்கன் சாப்பிடு. சிப்பாந்தொட்டி, சிரட்டை, கொட்டாங்குச்சி. கொட்டாங்குச்சி சொல்லுவாங்க, அர்த்தம் தெரியும். இங்கே சிப்பாந்தொட்டிமா. ஃபைனலாக பார்பிக்யூ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. செய்யவே வந்து கிட்டத்தட்ட 3/4 முடிஞ்சிருச்சு. இதுதான் மிச்சமாக இருக்குது கடைசியில். இப்போ தான் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கடையில் சாப்பிட்றத விட ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஆடட் கலர்ஸு, அப்போ இந்த அஜினமோட்டோ இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து வெந்திருக்கு. ஒரு இடத்துல கருகி ஒரு இடத்துல அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஈவனாக வெந்திருக்கு. சாப்பிட்றக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு எந்த பொருளுமே தேவை கிடையாது. வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Take care. Bye-bye.